இந்த வீடியோவில் ரோட்டு கடையிலலாம் வைக்கக்கூடிய காளானை செம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். பேர் தான் காளான், ஆனால் அதில் ஃபுல்லாக நம்ம முட்டைக்கோஸ் தான் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம், 2.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்து வச்சுக்கலாம். தக்காளி சாஸ் இருந்தால் இதுக்கு பதிலாக நம்ம தக்காளி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ண போகிறோம். இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி நல்லா அலசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்க்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடிகளையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இதை நம்ம இந்த வடை போண்டா இதெல்லாம் நம்ம அள்ளி போடுவோம்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நான் கொஞ்சம் சின்ன சைஸில் நான் இதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சின்ன சைஸில் பிடிச்சி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதை எடுத்து பொரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகவும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் வெந்துருச்சு. இதை எண்ணெய் வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரித்து எடுத்ததெல்லாம் கொஞ்சம் லேசாக ஆறவும் அதை நம்ம கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் சேர்க்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி சாஸு, அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை நான் அரைச்சி இன்றைக்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் சாஸ் வச்சுருந்தா அது கூட சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் தனியாக ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இந்த தக்காளி வதங்கின உடனே இதில் சேர்த்துக்கணும். இது கூட இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மாவு பிசையும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்குறோம்ல, இதுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து உதுத்து வச்சுருக்கோம்ல முட்டைக்கோஸு, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இது கொஞ்சம் வேகணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல பதத்துக்கு வரும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த பதத்துக்கு வர்றப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அதையும் தூவி மல்லித்தலையும் இது மேலே தூவி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.